ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டிலே வேத பாடங்களிலே சப்ஜெக்டுகளிலே மிக குழப்பப்பட்ட, மிக குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடம் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு பாடம். உலகெங்கிலும் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு குதூகலமும், இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது என்று குழப்பத்தோடு பார்க்கிற மக்கள். இதான் இன்றைய கிறிஸ்தவ நிலையாக இருக்கிறது. இந்த தொடர் செய்தியாக பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழாக மிக எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த பாடத்தை நடத்துவது எல்லாருக்கும் பயனுள்ளதாய் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். வேறு வேறு பெயர்கள். தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். தேவ ஆவி என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். இப்படி பல்வேறு பெயர்களாலே நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான ஒரு அறிமுகம். பரிசுத்த ஆவியானவர் என்று ஒரு நபராக உயர்திணையிலே அவர் சொல்லப்படுகிறார். சில சமயங்களில் நாம் ஆவி வந்துருச்சு அப்படி சொல்றோம். அக்ரணை அல்ல, உயர்திணையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிறார். அவர் தேவன் என்று சொல்லப்படுகிறார். நிறைய இடங்கள் இருந்தாலும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அனனியா சப்பீராள் வஞ்சித்த அந்த காரியத்தை பேதுரு சொல்லும் பொழுது 3வது வசனத்திலே பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லுகின்றார். 4வது வசனத்திலே தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொல்லுகின்றார். அப்ப முதல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி, அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று சொல்லுகின்றார். அடுத்து தேவனோடு சேர்த்து பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இணைத்து சொல்லப்படுகிறார். 2 கொரிந்தியர் 13-14 இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து சொல்லப்படுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து சொல்லப்படுகின்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது,
பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர்: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒருவராய் அல்ல, ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக தேவனோடும், பிதாவாகிய தேவனோடும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், பரிசுத்த ஆவியானவரும், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, இணைத்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு மேல மற்றவங்க யாரையும் இணைக்கப்படலை. அடுத்து ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவரா, பாதியிலே வந்தவரா? இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பிதாவாக இருந்தவர், கிரியை செய்தவர். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்துவாக, இயேசுவாக அவர் பூமிக்கு வந்தார். வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் கழித்து பரலோகத்திற்கு போனார். அவரே அதன் தொடர்ச்சியாக 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்திற்கு வந்தார். இப்படி ஒரு செய்தி பெரும்பாலும் கிறிஸ்துவ உலகத்திலே நிலவுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு அப்புறம் முதல் நூற்றாண்டிலே, கிபியில வந்தவர் அல்ல. வேதாகமம் தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். எப்பொழுது? ஆதியிலே. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பாதியிலே வந்தவர் அல்ல, ஆதியிலே இருந்து இருந்தவர் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாரா? அது எந்த அளவிலே இருந்தது என்றால், ஆம், அவர் கிரியை செய்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆவியானவருடைய கிரியை, தேவ ஆவியானவருடைய கிரியை இருந்தது. எப்படி இருந்தது என்று ஒரு சம் பண்ணி சொல்லுகிறேன். அவ்வப்போது இருந்தது. யாரோ சிலருக்கு தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டவர்கள் விசுவாசிகளாகவும் இருந்தார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாகவும் கூட இருந்தார்கள். தற்காலிகமாக கொடுக்கப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக கொடுக்கப்பட்டார். அந்த வேலை முடிந்ததும் அவரிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவ்வளவு விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில். அவ்வப்போது கொடுக்கப்பட்டார். யாரோ சிலருக்கு கொடுக்கப்பட்டார். அந்த கொடுக்கப்பட்டவர்கள் விசுவாசிகளாகவும் இருந்தார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட தேவ ஆவியானவர் தற்காலிகமாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கொடுக்கப்பட்டார். அந்த காரியம் முடிந்ததும் அவரிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே இலையோடு இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான, கிரியைகளை குறித்ததான ஒரு செய்தி.
இப்ப சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆசரிப்பு கூடாரம் செய்ய தேவனுடைய கட்டளை வந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறவர்கள் தேவ ஆவியாலே நிரப்பப்பட்டு அதற்குரிய ஞானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஆசரிப்பு கூடார வேலை அழகாக நேர்த்தியாக நடந்தேறினது. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 33, 34வது வசனத்திலே ஆரோனுக்கு ஏபோத் என்ற அந்த உடை தயாரிப்பதற்காக அவைகளை நேர்த்தியாக தேவன் விரும்புகின்றபடியாக செய்ய தேவையான ஞானத்தையும் செய்யும்படியான பலத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ ஆவியால் அந்த வேலை செய்தவர்கள் நிரப்பப்பட்டார்கள், கொடுக்கப்பட்டார்கள். அப்ப அவங்க அந்த ஏபோத்தினுடைய வேலையை செய்து முடித்தார்கள். இதற்கு முன்பும் நிறைய உதாரணங்கள் இருக்கு, பட் சிலவைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த ஏபோத் உடையை செய்தவர்களும் ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்தவர்களும் எல்லாரும் விசுவாசிகளாகத்தான் இருந்திருப்பாங்களா? இல்லாமல் கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தொடர்ந்து நியாயாதிபதிகள் புத்தகத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் எக்காலம் ஊதி மீதியானியர்களுக்கு எதிராக படை திரட்டி வெற்றி கொண்டான். பயந்து போய் இருந்த அந்த மக்களுக்கு குறிப்பாக கிதியோன் மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், பலன் கொண்டான், மிகப்பெரிய இராணுவத்தை எதிர்த்து வெற்றி கொண்டான். அந்த ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அந்த கிதியோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மீது இறங்கினார். அவர் பலன் கொண்டு ஒரு படையை திரட்டி எதிரணியை வீழ்த்தினார். அந்த குறிப்பிட்ட அந்த நோக்கத்திற்காக தேவன் எப்தாவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பெரும்படியான வாய்ப்பை கொடுத்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்த்தோம். நியாயாதிபதிகள் 11:29 பார்த்தோம். தொடர்ந்து நியாயாதிபதிகள் 14:6 சிம்சோன் என்று அழைக்கப்படுகிற சிமியோன் மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எப்பொழுதுனா சிங்கம் எதிர்பட்டது, கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோன் மேல் இறங்கினார். அந்த வசனம் அந்த பகுதி சொல்லுகிறது, அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டினுடைய தாடையை பிடித்து கிழித்து போடுவது போல சிங்கத்தை கிழித்து போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினதினாலே பலன் கொண்டு சிங்கத்தை வீழ்த்தினான். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 19வது வசனத்துல மீண்டும் அந்த கண்டினியூஷன் இருக்கல, மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோன் மேல் இறங்கினார். அவன் புறப்பட்டு போய் 30 பேரை கொன்றான். அதுக்கு பிறகு கர்த்தர் மீண்டும் சிமியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் புறப்பட்டு போய் கழுதையின் தாடை எலும்பாலே 1000 பேரை
கொன்று போட்டான் பெலிஸ்தியர்களை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சிம்சோன் விஷயத்துல 3 முறை கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு முறை இறங்கி அப்படியே கண்டினியூ பண்ணல, அவ்வப்பொழுது இறங்கினார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இறங்கினார். அந்த நோக்கம் முடிந்தவுடனே அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த செய்திகள் தான் இந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம். தேவைப்படும் பொழுது தேவைப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 11:6 கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மீது இறங்கினார் என்று பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 16:13 கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார் என்று பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அந்த வார்த்தையும் அங்கே இடம்பெறுகிறது. இதை தாண்டி தேவ ஆவியானவருடைய கிரியைகளினாலே அற்புதங்களை செய்தார்கள். தீர்க்க தரிசனங்களை சொல்லி தீர்க்கதரிசிகள் என்று பெயர் பெற்றார்கள். இதெல்லாம் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்து கொண்டு வந்தது. இப்ப பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவர், உயர்தனையிலே அழைக்கப்பட்டவர், தேவன் என்று அழைக்கப்படுகிறவர், பிதாவாகிய தேவனோடும் குமாரனோடும் இணைந்து சொல்லப்படுகிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பழைய ஏற்பாட்டில அவ்வப்பொழுது யாரோ சிலர் மீது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். அவர்கள் விசுவாசிகளாகவும் இருந்தார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாகவும் கூட அவர்கள் இருந்தார்கள். அந்த நோக்கம் நிறைவடைந்த உடனே அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். இது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுதுதான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவிலே யோவேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? யோவேல் 2:28-29 மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலர், மாமிசமான யாவர் என்றால் இஸ்ரவேலர்கள், புறஜாதி மக்கள், இரு சாரார் மக்களையும் இணைத்து சொல்லுகின்ற ஒன்று. அவ்வளவுதான், எல்லாரும் அல்ல. மாமிசமான யாவர் என்றால் இஸ்ரவேலர், புறஜாதிகள், எல்லாருக்குமான ஒன்றாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டார். இதுவரைக்கும் யூதர்களுக்கான, இஸ்ரவேலர்களுக்கானவர் ஒன்றாக இருந்தவர், அதிலும் எல்லாருக்கும் அல்ல. அதனாலதான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது, மாமிசமான யூதர், யூதர் அல்லாதவர்கள், மாமிசமான யாவர் மேலும். யாவர் மேலும்னா பரவலாக்கப்படுகின்ற என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகின்றார். இப்போ அடுத்த பாடத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், தற்காலிகமாக இருந்தது, அவ்வப்போது இருந்தது, யாரோ சிலர் மீது யாரோ சிலருக்கு கொடுக்கப்பட்டார், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். அவர் விசுவாசிகளாகவும் இருந்தார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். நோக்கம் முடிந்தவுடனே அந்த கிரியை நின்றுவிட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும் பொழுது இயேசுவானவர்
பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். யோவான் 14, 15, 16 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் என்ற செய்தியை இயேசு சொல்லுகின்றார். அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க நேரம் இருக்கும்போது வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படக்கூடிய அந்த செய்தி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 14 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனம் 16. அந்த 16 வசனத்துல எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் என்ற தகவலை இயேசு சொல்லுகிறார். என்றென்றும் இருக்கும்படியாக. பழைய ஏற்பாட்டில் அவ்வப்போதுன்னு பார்த்தோம். இங்கே என்றென்றும் இருக்கும்படியாக. யாராக? தேற்றரவாளனாக இருக்கும்படியாக. தேற்றரவாளனாக என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த வசனத்தை நான் வேதாமத்திலிருந்து எடுத்து நான் வாசித்து விடுகிறேன். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 14 அதிகாரத்திலே 26 வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இதுல எதற்காக என்று சொல்லுகின்றார்? ஒன்று, என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படியாக. எப்படி இருக்கும்படியாக? தேற்றரவாளனாக இருக்கும்படியாக. அடுத்து, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கும்படியாக. நான் சொன்ன, நான் என்பது இயேசு, இயேசு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அவர் கொடுக்கப்பட போகிறார் என்று சொல்லுகின்றார். 16 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தும்படியாக அவர் கொடுக்கப்பட போகிறார். இந்த 16:13 யோவான் 16:13 மறுபடியும் சத்திய பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த இயேசு எதற்காக கொடுப்பேன் என்பதை இந்த வசனங்களிலே தெளிவுற சொல்லியிருக்கின்றார். எதற்காக? என்றென்றும் நம்மோடு இருக்கும்படியாக, தற்காலிகமாகவல்ல, தொடர்ந்து நம்முடனே இருக்கும்படியாக. இயேசுவானவர் தன்மை பற்றி சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28 கடைசி வசனத்துல அப்படித்தான் சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். தேற்றரவாளனை பற்றி சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது, என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படியாக. எப்படி இருக்கும்படியாக? தேற்றரவாளனாக இருக்கும்படியாக. எதற்காக கொடுக்கப்பட போகிறார்? எல்லாவற்றையும் போதிக்கும்படியாக கொடுக்கப்பட போகிறார் உங்களுக்கு. நான் சொன்ன எல்லாவற்றையும், நான் என்பது என்ன?
இயேசு சொன்ன பாஸ்டன்ஸ்ல இருக்கிறத கவனிங்க, ஏற்கனவே சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக கொடுக்கப்பட போகிறார். ஏன்னா அவர்கள் மறதி பிடித்தவர்கள். இயேசு 3.5 ஆண்டு காலம் எதோ சொன்னாரு. ஆனா எவ்வளவு அவங்க காதுல விழுந்துச்சு? ஏன்னா நடக்கும்போது பேசினார், உட்கார்ந்து இருக்கும் போது பேசினார். இப்படி எவ்வளவு அவங்களுடைய காதுல விழுந்தது? காதுல விழுந்தது எவ்வளவு அவர்களுக்கு நினைவு இருந்தது? இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று எத்தனை முறை சொன்னாரு. ஆனா 3வது நாள்ல அவங்க என்னதான் பண்ண முயற்சி செஞ்சாங்க? கூட இருந்த க்ளோஸ் சர்க்கிளே கூட அத அவ்வளவு கவனிச்ச மாதிரி தெரியல. அவர்கள் தூப வர்க்கங்களை வைக்கிறதுக்கு தான் போனாங்களே தவிர உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் பார்க்க போகிறோம்னு போகல. அவ்வளவுதான் அவங்களுடைய ஞாபகம். எம்மாவூர் சீடரோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அவங்க அதை பற்றி அவங்க யோசிக்க கூட இல்லை. இதனால மறந்து போகிறவர்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்தும்படியாக, சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படியாக கேள்விப்பட்ட யாவையும் அவர் அவர்களுக்கு சொல்லும்படியாக. அதுல இருக்கிற இன்னொரு வார்த்தையும் கூட அண்டர்லைன் பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார் என்று சொல்லுகின்றார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், சொந்தமா அவர் பேச மாட்டார். யார் சொன்னது? இயேசுதான் சொல்லுகிறார். யார் சொன்னது? யார் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொன்னாரோ அந்த இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார். அப்படியானால் அவர் என்ன பேசுவாரு? தாம் கேள்விப்பட்ட யாவையும், தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப எப்ப கேள்விப்படுகிறவா? பட்டவா? கேள்வி பட்டவைகளை. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நாம் கவனிக்கின்ற ஒரு விஷயம் உண்டு. இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தை பேசினார். இப்படி பேசப்பட்டவைகள் அடுத்து இயேசுவுக்கு அடுத்த ஜெனரேஷன் யார் வரணும்? அவர் ட்ரைனிங் கொடுத்தது, எதிர்பார்த்தது எல்லாம் அந்த அப்போஸ்தலர்களை, சீசர்கள். இப்ப இந்த சீசர்கள் ஒன்று தைரியசாலிகளும் அல்ல, இதை போய் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற அளவிலே. இன்னொன்று ஞானம் படைத்தவர்களும் அல்ல. இன்னொரு பக்கத்துல மனித இயல்பே ஒரு சொற்பொழிவை கேட்கும் பொழுது 100% எடுத்துக்கொள்ளுகிறவர்களும் அல்ல. அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் ஞாபகத்தில் இருக்கும். இன்னைக்கு நீங்க 50 நிமிஷம் 60 நிமிஷம் ஒரு பிரசங்கத்தை கேட்டால் எவ்வளவு ஞாபகத்தில் இருக்கும்? நல்ல ஊர்ந்து கவனித்தால் கொஞ்சம் 10% 20% ஞாபகத்தில் இருக்கும். அதுவும் 10 நாள் கழித்து கேட்டால் ஞாபகத்தில் இருக்காது. உங்களிடத்துல திடீரென்று ஒரு கேள்வி கேட்கப்படுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று காலையில நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்றால், நேற்று காலையில அப்படித்தான் பேசுவோம். அவ்வளவுதான் மனிதனுடைய இயல்பு. இப்ப இவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக இவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும்? இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக இந்த சீசர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும்? இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? முதல்ல பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏன் தேவைப்பட்டது பலன்?
இயேசுவோடு நான் சாவதற்கும் தயார் என்றவர்கள், இயேசுவோடு 3.5 ஆண்டு காலம் வசனத்தை கேட்டவர்கள், சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள், கற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பிடித்த உடனே காணாமல் போய்விட்டார்கள், ஓடி போய்விட்டார்கள். தூரத்திலே பேதுரு பின் சென்றான். ஒரு கட்டத்திலே வேலைக்காரியின் இடத்திலே மறுதளித்தான். கடைசியில யோவான் சிலுவை அண்டையிலே இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மற்ற எத்தனை பேர் அவரிடத்திலே சாப்பிட்டவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், அவருடைய சீடராயிருந்தவர்கள், நெருக்கமான சீடராயிருந்த 12 பேரு, எல்லாமே அப்படித்தான் ஆகிவிட்டது. இப்போ இவங்களை வச்சு ஊழியம் செய்யணும். இந்த இயேசுனுடைய உபதேசம் உலகத்திற்கு போகணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். எதற்காக? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும், தி uttermost part of the world என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக. அப்போஸ்தலர் 4:31 தைரியமாய் பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட எழுந்து நின்று அங்கே கூடியிருந்த மக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தைரியமான உரையை நிகழ்த்தினார். நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். அந்த பரிசுத்தரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த குற்றமற்றவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனா என்னாச்சு? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். நேரடியாக குற்றம் சாட்டுகிறதை நாம் காணுகின்றோம். நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் குற்றமற்றவரை. ஒரு வேலைக்காரிக்கு பயந்து இயேசுவா யார் என்றே தெரியாது என்று மறுதலித்த அதே பேதுரு சுமார் 50 நாட்கள் கழித்து அந்த மக்கள் கூட்டத்தின் முன்பாக, அவ்வளவு பெரிய கூட்டத்தின் முன்பாக, நீங்களாய அப்பாவியாகி இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டீர்கள் என்று சொல்லி நேரடியாக சார்ஜ் பண்ணுகிறார். அவர் உயிர் தெழுந்தார் என்று சாட்சி கொடுக்கிறார். அவ்வளவு தைரியமாக பேசுகிறார். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 31வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த தைரியம், பலம் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டார். எதற்கு? சொல்லும்படியாக, போதிக்கும்படியாக, இயேசுவினிடத்திலே கேட்டவைகளை போதிக்கும்படியாக, பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த இயேசுனுடைய உபதேசங்கள் அவர்களுக்கு ஞாபகத்திலே வரும்படியாக, சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்கள் வழிநடத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். அவைகள் ஒரு பக்கத்துல முதல் பகுதியில பேசப்பட்டது, பிரசங்கம் செய்யப்பட்டது. இன்னொரு வார்த்தையில தொடர்ந்து அவைகள் எழுதப்பட்டது. அவைகள் பேச்சளவிலே மாத்திரம் இல்லாமல், ஒன் ஆன் ஒன் என்று சொல்லி ஒருவரிடத்திலிருந்து ஒருவர், அது பேச்சளவிலே இல்லாமல் அவைகள் எழுத்து வடிவம் பெற்றது. யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31வது வசனத்திலே யோவான் இப்படி சொல்லுகின்றார். எதற்காக எழுதினார்கள்? ஏன் எழுத்து வடிவுக்கு அது கொண்டு வரப்பட்டது என்பதை சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் எழுதியிராது
வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே செய்தியாக சொல்லப்பட்டவைகள், பிரசங்கமாக வாய்மொழியிலே சொல்லப்பட்டவைகள் தொடர்ந்து எழுத்து வடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. என்ன, வாய்மொழியிலே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். எழுத்து வடிவம் என்பது அப்படியே இருக்கக்கூடிய, காலகாலத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால முதல் பகுதியிலே வாய்மொழியிலே சொல்லப்பட்டவைகள் அடுத்த கட்டத்தில் எழுதப்பட்டது. எதற்காக எழுதப்பட்டது? ஏதோ ஒரு ஞாபக குறிப்புக்காக அல்ல. இதை வாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டது. அப்ப இனி வரும் சந்ததிகள் இப்போ அப்போஸ்தலர்கள் வாயிலாக பேசுவதை கேட்கிறார்கள். ஆனால் அடுத்த வருகின்ற சந்ததியார் இந்த செய்தியை எப்படி கேட்க முடியும்? அதனால நாங்க இவைகளை எல்லாம் எழுதுகிறோம். முழுசும் எழுதல, ஆனால் எது தேவையோ அதை நாங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த எழுதப்பட்டவைகள் எதற்காக எழுதப்பட்டது? இதை நீங்க படிச்சு, இதை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு போதுமானதாய் இருக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எதிர்காலத்திலே வருகின்றவர்களுக்கு அவ்வப்பொழுது தீர்க்க தரிசனம் அல்லது மற்ற செய்திகள் தேவைப்பட்டதா? எழுதப்பட்டவைகளே போதுமானதா இருக்கிறதா? இந்த வசனம் சொல்லுகிறது, எழுதப்பட்டவைகளே ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு போதுமானத விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டது, இதுவே போதுமானது என்ற வார்த்தையை இந்த யோவான் பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 4:6 ஒரு எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணாதே. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க யோசிக்க கூட வேண்டாம். அந்த அளவிலே இவைகள் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 4:6 தெளிவுற சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை படிக்கிறேன். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது? இதுக்கு மேல யாரும் அவங்க குழப்பக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் நினைத்து கூட பார்க்க கூடாது என்ற காரணத்தினாலே இவைகள் எழுதப்பட்டது. இன்னும் சில வார்த்தைகள், வசனங்கள் 1 கொரிந்தியர் 9:10, 20 அப்போஸ்தலர் 21:25 வசனம், 1 யோவான் 2:14 இப்படி நிறைய வசனங்கள் இப்படித்தான் சொல்லுகிறது, எழுதப்பட்டது. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசு கட்டளை கொடுத்தார். இயேசு வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுக்கும் பொழுது எதற்காக என்றால் அதையும் சொன்னார். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அது ஒரு விஷயம். சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்கள் வழிநடத்தப்படணும், அது ஒரு விஷயம். இப்ப ஏன் வழி நடத்தப்படணும்? சகல சத்தியத்திற்குள்ள உங்களுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தாதான் நீங்க போதிக்க முடியும். அது ஞாபகத்துக்கு வந்தாதான் நீங்கள் அவைகளை எழுத்து வடிவிலே கொண்டு வர முடியும். இப்ப இந்த இரண்டும் சைமல்டேனியஸா இணையாக போதனையும் இருந்தது, எழுத்து வடிவமும் வந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பூரணமாக எழுதப்பட்டதா
என்றால் ஆம், பூரணமாக எழுதப்பட்டது. யாக்கோப்பு 1:25 வசனத்திலே சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று புதிய பிரமாணத்தை பூரணமான முழுமையான பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 22:18 இருந்து 20 முடிய இந்த வாக்கியங்களோடு நீங்கள் எதையும் கூட்ட வேண்டாம், இவைகளோடு நீங்கள் எதையும் கூட்ட வேண்டாம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாயிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவையில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அங்கே சீல் வைக்கப்பட்டது எந்த அளவிலே கொடுக்கப்பட்டது? பூரணமாக கொடுக்கப்பட்டது. இதோடு கூட்டுகின்ற அளவுக்கு குறைவாகவும் கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஓவர் டோஸ் ஆகவும் கொடுக்கப்படவில்லை. சரியான அளவிலே கொடுக்கப்பட்டது. எதற்கு சரியான அளவு? நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு எது அவசியமான செய்தியோ அந்த செய்தி எழுதப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது, ஒண்ணு கிறிஸ்துவனிடத்திலே இருந்து வெளிப்பட்ட தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவுக்கு அப்புறமா அப்போஸ்தலர்கள் வழியாக வெளியே வரணும். அந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவையான ஞாபக சக்தியை, நினைப்பூட்டுதலை, சகல சத்தியத்திற்கும் வழிநடத்துகின்ற ஒரு வல்லமையை, பிரசங்கம் செய்வதற்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு சத்தியத்தை போதித்தார்கள், சகல சத்தியத்தையும் போதித்தார்கள், போதிக்க போதிக்க எழுதி கொண்டு வந்தார்கள். பூரணமாக எழுதப்பட்டதா என்றால் பூரணமாக எழுதப்பட்டது. ஏன் எழுதப்பட வேண்டும்? ஏன் எழுதப்பட்டது? இன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணல, இங்க இல்ல, உலகத்துல இல்ல, யோவான் இல்ல, பவுல் இல்ல. அவர்கள் நேரடியாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நேரடியாக இந்த உலக மக்களுக்கு பரலோகத்தின் பாதையை அவர்கள் விளக்கி சொல்ல முடியாது. அதனால எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்தார்கள். ரோமர் 10:17 எதற்காக எழுத்து வடிவம் பெற்றது? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப தேவனுடைய வசனத்தை ஒருவன் கேள்விப்படும் பொழுது அவனுக்கு விசுவாசம் வரும். அடிப்படை. அந்த விசுவாசம் மனம் திரும்புதலின் வழியாக ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தும். அந்த விசுவாசம் தொடர்ந்து வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதன் வழியாக பரலோகத்திற்கு நம்மை நடத்தும். ஆகவே ஏன் எழுதப்பட வேண்டும்? பிற்கால சந்ததியார் வசனத்தை கேள்விப்படும்படியாக அவைகள் எழுதப்பட வேண்டியதாயிருந்தது. யோவான் 8:32 சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பின் சந்ததியார் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத புத்தகங்கள், தேவனுடைய வார்த்தை எழுதப்பட வேண்டியதாய் இருந்தது. 2 தீமோத்தேயு 3 இன்னும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய
தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள், நம் கையில இருக்கிற வேத வாக்கியங்கள் யார் கொடுத்தது? தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. இந்த தேவ ஆவியானவர் யாருடைய வார்த்தையை அருளினார்? இயேசுவினுடைய வார்த்தையை அருளினார். இயேசு யாருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார்? பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். இப்போ இவைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக மாற்றும்படியாக இருக்கும்படியாக. அப்போ ஒருவனை கிறிஸ்துவின் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுடையவனாக மாற்றுவது எது? எழுதப்பட்ட வேத வாக்கியம். என்னோட சொந்த கதையை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வசனங்களே போதும். அவைகள் உபதேசத்திற்கும். நீங்க உபதேசம் பண்ணணுமா? பேதுரு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களின்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அவைகள் உபதேசத்திற்கு. நீங்கள் உபதேசம் பண்ணணுமா? இந்த வசனம் போதும். உங்களுடைய சொந்த கதையை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுடைய சொந்த ஹிஸ்டரியை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க எவ்வளவு தடவை ஏரோப்ளைன்ல போயிட்டு வந்தீங்கிறது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வசனத்தை சொல்லுங்கள். கடிந்து கொள்ளணுமா? ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதற்கும் நீங்கள் வேறு புத்தகங்களையோ வேறு செய்திகளை தேட வேண்டியதில்லை. இந்த பைபிள் இருக்கிற விஷயமே ஒருவனை கடிந்து கொள்வதற்கு போதுமானது. சீர்திருத்தலுக்கு, ஒருவன் தவறான பாதையில போறார், கொஞ்சம் சீர்திருத்தி கொண்டு வரணுமா? அதற்கும் கூட வேத வாக்கியங்களே போதுமானது. நீதியை படிப்பித்தலுக்கு, நீதி போதனைக்காக வேற கதையை போய் தேடிட்டு இருக்கிறங்கிற அவசியம் இல்லை, அதற்கும் இந்த வசனமே போதுமானது. இவ்வளவுக்கு சேர்த்தித்தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டது என்று சொல்லி இந்த பகுதியில நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் ஒரு அழகான ஒரு பாடல் அந்த பிற்காலத்துல நாம் இந்த நாட்களில கொஞ்சம் பழைய பாடல் இப்படி சொல்லுகிறார். கண்ணீரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? இயேசுவை காண வேண்டுமா? இயேசு பேசுவதை கேட்க வேண்டுமா? இந்த பாடல் ஆசிரியரும் சரி, வேதாகமும் சரி, தெளிவாய் சொல்லுகின்ற கருத்து, வேத வசனத்தின் வழியாக அவர் இன்றைக்கு பேசுகிறார். இப்போ நாம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன பகுதியை நாம் படித்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவரா, பாதியிலே வந்தவரா? ஆதியிலே இருந்தவர், உயர்தனையாக சொல்லப்படுகிறவர், தேவன் என்று சொல்லப்படுகிறவர், தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு இணையாக சொல்லப்படுகிறவர். He is not the working power of God. He is God. அவர் தேவனுடைய கிரியை செய்யும் வல்லமை அல்ல, ஒர்க்கிங் பவர் அல்ல. அவர் தேவன் என்று சொல்லப்படுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியோடு, அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இணையாக சொல்லப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில அவ்வப்பொழுது யாரோ சிலர் மீது
கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இறங்கினார். அந்த நோக்கம் நிறைவடைந்தவுடனே அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். எதற்காக? தேற்றரவாளனாக அவர் இருப்பார். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லுவார் என்ற அழகான அந்த செய்திகள். எதற்காக இவைகள் தேவைப்பட்டது? அடுத்த சந்ததிக்கு. இயேசு மரித்து போய்விட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இனி அடுத்த சந்ததிக்கு சுவிசேஷம் எடுத்துச் செல்லும்படியாக, அப்போஸ்தலர்களுக்கு தேவையான பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவர்களுக்கு தேவையான வசனங்கள் ஞாபகப்படுத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்ட அந்த நாளிலே இருந்து அவர்கள் வசனத்தை தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். பேச பேச அவைகளை எழுத ஆரம்பித்தார்கள். முழுமையாக எழுதினார்களா? ஆம், முழுமையாக எழுதினார்கள். கூட்டுவதற்கு குறைவதற்கு இடமில்லாத அளவிற்கு சரியாக எழுதினார்கள். இதான் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளாக இருந்தது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே கர்த்தர் சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை நாம் படிக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.